Good morning, students. Good morning, students. I am MRK. Today, Max class, 10th standard, Chapter 1, Relation Functions, Exercise 1.1. First one, second sum. Okay, what is given? Capital A is equal to capital B is equal to PQ. அப்படின்னு செட்டில் கொடுத்துருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டுமே சேம் செட்டு தான். அதாவது ஏன்றதும் பீக்கமா கியூ தான், பீன்ற செட்டும் பீக்கமா கியூ தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் ஃபைண்ட் வாட் இஸ் ஃபைண்டு ஏ கிராஸ் பி கேட்டிருக்கு. அப்போ ஃபஸ்ட் ரைட்டு ஏ செட்டு, ரைட்டு நெக்ஸ்ட்டு பி செட்டு. ஓகே ஸ்டூடெண்ட், ஓகே. நெக்ஸ்ட்டு பேர் பீக்கமா பி. அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று என்ன வரும்? பீக்கமா கியூ. நெக்ஸ்ட் ஒன்று என்ன வரும்? Q, P. Good. அடுத்து என்ன வரும்? Q, Q. Okay students, close bracket. Next B cross A. All or anyone A cross A கண்டுபிடிச்சிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு B, Q. இது பிக்கு உள்ள செட்டு. அடுத்து P, Q. இது செட்டு ஏக்கு உள்ளது. ரெண்டையும் பேர் பண்ணல அகெயின் A cross B ஈக்குவல் டு B cross A தான் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா ரெண்டு சேம் செட் அப்படின்றனால P, Q. P, Q. Sorry, P, 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 Q, Q, P, Q, Q. பேர் பண்ணிட்டேன். ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ. அகெயின் ஏன்ற செட்டும் அதே தான், ஏன்ற செட்டும் அதே தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட்டு ஒன்று, அப்போ பி கிராஸ் பி, பி, பி. அடுத்து பி, Q. நெக்ஸ்ட் ஒன் Q, P. நெக்ஸ்ட் ஒன் Q, Q. அப்போ ரெண்டு செட்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாலும் ஈக்குவலாக வருது, பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாலும் ஈக்குவலாக வருது, ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாலும் என்ன செய்யுது? ஈக்குவலாக வருது. அப்போ இதுலேருந்து நம்ம ஒன்று நம்ம நோட் பண்ணலாம். என்ன நோட் பண்ணலாம் அப்படின்னா, ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ வென் டூ செட்ஸ் ஆர் ஈக்குவல். தட் மீன் என்னென்னா ஏ ஈக்குவல் டு பி, ரெண்டு செட்டுமே ஈக்குவலாக இருந்தால் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என்ன வந்துடும்? பி கிராஸ் ஏ அப்படின்னு வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.